திரைப்படம் மட்டுமா பிரச்சனை முஸ்லீம்களுக்கு? நான் கேட்கறேன். அலகாபாத் ஏன் பெயர் மாற்றப்பட்டு பிரயாகராஜ் என்று மாறியது? ஒரு 4 முறை எம்எல்ஏ, 1 முறை எம்பி, இந்தியாவினுடைய அத்தாரிட்டி இருந்தாலும் நாயை சுடுவதை போல சுட்டார்களே. அத்தீக் அகமது, அவர் தம்பி அஷ்ரப் அகமது அன்னைக்கு எம்பி கேண்டிடேட், அதுக்கு முன்னால எம்எல்ஏ கேண்டிடேட் தோத்து போறாரு. நாயை சுடுவதை போல சுட்டு தள்ளினார்களே. முஸ்லீம்களுக்கு திரைப்படம் மட்டுமா பிரச்சனை? கோல்வாக்கர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஓகே, அவர்கள் சம உரிமை கேட்கக்கூடியவர்களாக இங்கே வரக்கூடாது என்று கோல்வாக்கர் சொன்னார். அவரை விட்டு டிஸ்அசோசியேட் பண்ணிட்டு இல்லை, அவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் அவர் என்ன புத்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார் அதைத்தானே கொள்கை புத்தகமாக வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் தான் என்ன, நோக்கம் தான் என்ன? முஸ்லீம்களுக்கு திரைப்படம் மட்டுமா பிரச்சனை? பாபர் மசூதிக்கு பிறகு ஞான்வாபி மசூதியில பாதி இல்லையா? இன்னைக்கு ஞான்வாபி மசூதியில பாதி நாங்க சர்வே பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹவுதுல பாதி எடுத்து வச்சுக்கிட்டாங்களே. முஸ்லீம்களுக்கு திரைப்படம் மட்டுமா பிரச்சனை? யூபி எவ்வளவு பெரிய முஸ்லீம் ஸ்டேட், 20% மேல முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் யூபி. யூபியில ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ கூட கிடையாது. இங்க இஸ்லாமியர்களுக்கு திரைப்படம் மட்டுமா பிரச்சனை? இங்க படிக்க போனா யூபிஎஸ்சி ஜிஹாதுங்கிறான், லவ் பண்ணா லவ் ஜிஹாதுங்கிறான். லவ் ஜிஹாதுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு பார்லிமெண்ட்ல விஜயா சத்யநாதன் எழுப்பிய கேள்விக்கு பாராளுமன்றத்தில் ஹோம் மினிஸ்ட்ரி பதில் சொல்லியிருக்கு. லவ் ஜிஹாத் ஒரு கான்செப்டே கிடையாது. ஒன்லி two interfaith marriages have been registered, even that also been investigated by NIA அப்படின்னு கொடுத்திருக்காங்க பதில் பாராளுமன்றத்தில். ஃபைண்டிங்ஸ் இதெல்லாம். ஒரு மாட்டுக்கறி உணவு உண்ண முடியுமா? எல்லா உணவு அவன் பிடிக்கிற உணவு உண்ணலான்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லலையா? மாட்டை எடுத்து செல்ல முடியுமா? மாட்டை எடுத்து சென்றார் ஒரு இந்து எடுத்துக் கொண்டார்களே மாற்றி. ஜுனைத் எதற்காக கொல்லப்பட்டார்? ஜுனைத் அன்சார் எதற்காக கொல்லப்பட்டார்? அக்லாக் எதற்காக கொல்லப்பட்டார்? இங்க திரைப்படம் மட்டுமா பிரச்சனை இந்த தேசத்தில் முஸ்லீம்களுக்கு?